அன்பு நண்பர்களே, இன்னைக்கு அன்னைய சமையல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ. தாளிச்ச தயிர் சாதமும், உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல 3 கப்பு தண்ணி, 1/2 மணி நேரம் ஊற வச்ச சாப்பாடு பச்சரிசிய சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் நல்லா குழைவா வேணும்னா, இன்னும் 1/2 கப்லேருந்து 1 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். 5 விசில் வச்சு பிரஷர் குக் பண்ணலாம். சாதம் சூடா இருக்கும்போதே நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 கப்பு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 துண்டு இடிச்ச இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். சாதம் நல்லா சூடு ஆறிடுச்சு. 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து கடுகு உளுந்து தாளிப்பு, 1 கப்பு மோர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சீரகம், இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, பொடியாக நறுக்குன 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், சின்னதாக 1 தக்காளி, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இப்போ அரைச்ச மசாலா பொடியை சேர்த்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம சூப்பரான லஞ்ச் காம்போ தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.